காய்ஸ் பாருங்க, நேற்று நாங்கள் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். மொத்த செடி பிடிங்கி விட்டு தொட்டி எல்லாம் வந்து இந்த பாருங்களேன், நான் இந்த கட்டையில தான் வச்சிருந்தேன். அப்படியே கீழே எல்லாம் பாருங்க தள்ளி விட்டு மண்ணெல்லாம். மூணு நாள் செடியை தள்ளி விட்டாங்க. இதை பாருங்க, மல்லி அப்படியே பழப்பழன்ட்டு வந்து நின்றுச்சு. இது பாருங்க, வாடாமல்லியும் மல்லி வாடாமல்லி ரெண்டுமே கற்றாழை இது எல்லாமே இப்படி தள்ளி விடுறாங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு வளர்க்குறோம், ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளை, அது இவங்க வளர்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா யாரும் இல்லைன்னு ஒரு வீட்டுல இப்படி அக்கிரமம் பண்றாங்க. இது எனக்கு தொட்டி எல்லாம் உடஞ்சிருக்கு. இப்ப நான் போய் இன்னொரு வீட்டுல இருந்து கேட்டு வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் என்ன குடும்ப செடி செத்து போயிடும்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கு. ஒரு நாள் கொஞ்ச நேரம் நாங்க இல்லைன்னு எல்லாத்தையும் ஒடிச்சு விட்டுருக்குறாங்க. மனசு வேதனையா இருக்கு காய்ஸ். காய்ஸ், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எனக்கு பயமா வேற இருக்கு, செடி ஏதாவது ஆயிடுமோ செத்து போயிடுமோன்னு. குழந்தைங்க மாதிரி வளர்த்தேன் நான். இதை பாருங்க, இந்த செடி நல்லா இவ்வளோ பெருசா வளர்ந்து இருந்துச்சு. கீழே விழுந்ததால நைட்டு நாய் இதை பாருங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த செடி வளருமா வளராதான்ட்டு நான் பக்கத்து வீட்டிலேருந்து மறுபடியும் தொட்டி எடுத்துன்னு வந்து போட்டிருக்கேன். அவங்ககிட்ட தொட்டி எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட தக்காளி செடி போயிடுச்சு இல்லை, அந்த மண்ணை எல்லாம் வச்சு போட்டிருக்கேன். இது வளருமா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். குழந்தைங்க மாதிரி பார்த்து வளர்க்குறோம். நான் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மனசு வேதனையா இருக்கு. மறுபடியும் போட்டிருக்கேன். அல்லான்ட்டு நல்லா வளர்ந்தா நல்லா இருக்கும். செடி காயாம கடவுள் நல்லா